new achievement. I just completed the dungeon crawler called book number 1 and இந்த புக்கில் வந்து சொல்கிறது நிறைய இருக்குது. லைக் இந்த புக் வந்து எனக்கு ஆடியோ புக்ஸ் மேலே அந்த ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணிடுச்சு. அப்புறம் இந்த புக் தான் வந்து பார்த்தா நான் படித்ததுலே ஃபன்னியஸ்டான புக், லைக் ஜென்யூன் ஃபன்னியஸ்டான புக். அண்ட் இதுதான் நான் படித்ததுலேயே ஃபர்ஸ்ட் லிட் ஆர்பிஜி ஜானரில் வர புக். பேசிக்கலி த புக் தட் ரிட்டன் லைக் எ வீடியோ கேம், த புக் தட் நாட் ஓன்லி ஃபீல்ஸ் லைக் எ வீடியோ கேம். ஒரு வீடியோ கேமே ஒரு புக்காக இருந்தால் எப்படி இருக்கும். அண்ட் ஸோ lot of this book has lot of stuff to it. So let's talk about that. பற்றி பேசலாம். ஸோ லிட் ஆர்பிஜினா என்ன? இட்ஸ் லிட்ரேச்சர் ரோல் பிளேயிங் கேம். ஆர்பிஜி கேம்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு தனி கேட்டகரி. ஸோ லிட்ரேச்சர் ப்ளஸ் ஆர்பிஜி அந்த கேமோடைய அதுக்கு ஒரு பிரிட்ஜ் பிட்வீன் த டூ மீடியம்ஸ் தான் லிட் ஆர்பிஜி. ஸோ பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக் வந்து ஒரு வீடியோ கேம் மாதிரியே ஃபீல் ஆகும். நாட் ஜஸ்ட் லைக் ரெடி பிளேயர் 1 அந்த மாதிரி ஒரு வீடியோ கேம் பற்றின புக்கில் அந்த புக் ஓவரால் லைக் வீடியோ கேம்ஸில் இருக்கிற திங்ஸில் என்ன லைக் ஸ்டாட்ஸ் பாயிண்ட்ஸ், உங்கள் ஸ்கில்ஸ் வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகல. ஸோ அந்த மாதிரி இந்த புக்கில் வந்து நீங்கள் ஸ்டாட்ஸ் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நாட் ஒன்லி டஞ்சன் க்ராலர் கால், லைக் நார்மலாகவே ஒரு லிட் ஆர்பிஜி புக்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ட் கோர் லிட் ஆர்பிஜி புக்ஸ்லாம் போனோம்னா அதில் வந்து இந்த ஒரு லெவலுக்கான ஸ்டாட்ஸ் பாயிண்ட் ஒரு பேஜில் அவங்களுடைய லைக் ஒரு லெவலுக்கான எக்யூப்மெண்ட்ஸு ஒரு கேமில் எப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரியான ரொம்ப ஆர்ட் கோர் கேரக்டர்ஸ், அந்த அவங்களுடைய ஸ்கில்ஸு, ஸோ நெக்ஸ்ட் லெவல் பாஸ் ஃபைட்ஸ், என்னெல்லாம் பாஸ் இருக்காங்க, இவங்க என்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்ன லெவலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆர்ட் கோரில் இருக்கும். பட் டஞ்சன் க்ராலர் கால் வந்து பார்த்தா ஒரு லிட் ஆர்பிஜிக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ஒரு கரெக்டான புக். ஏன்னா இதில் வந்து அது வந்து எப்படி ஒரு நியூ இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்டாக இல்லாமல் நியூவாக இருப்பாங்களே, லைக் நாட் ஓன்லி மீ. இந்த புக் வந்து பார்த்தா இப்போது வேர்ல்டில் இருக்கிற புக் ரீடர்ஸ்க்கு நிறைய பேருக்கு லிட் ஆர்பிஜிக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட்டாக இப்போ இருக்குது. ஏன்னா இது அந்த மாதிரி ரைட் பண்ணியிருப்பார். ஸோ ஈஸி டு கெட் இன் டு அந்த ஜானர் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். கால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் புக் ஸ்டார்டிங்லேயே வந்து இது ஃபஸ்ட் பர்சன் நரேட்டிவ் மாதிரி தான் போகும். ஸோ அதில் வந்து பார்த்தா அவன் வந்து ஜஸ்ட் ஒரு பிரேக்கப் முடிஞ்சிருக்கும். அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவனை சீட் பண்ணிகிட்ருப்பா. ஸோ இப்போ வந்து அவளோடைய அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோடைய ஒரு கேட்டோடையும் வந்து தனியாக இப்போ வெயிட் வாழ்ந்துட்டுருப்பான். சடனாக என்ன ஆகுனா அந்த கேட் வந்து பார்த்தா ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே போயிடும். அந்த ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே போகும்போது அதை அந்த கேட்டை வந்து கூட்டின்னு வரதுக்காக அவன் வெளியே போவான். அப்போ என்ன ஆகுனா இது ஒரு இடத்துல இருக்கிற எல்லா பில்டிங்ஸும் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் வந்து க்ரஷ் ஆகிரும். ஸோ அந்த டைமில் வந்து எனிஒன் ஹூஸ் அண்டர் எனி ஸ்ட்ரக்சர், ஹவுஸ், பிரிட்ஜ், எனிதிங், இஃப் யூஆர் அண்டர் எனி ஸ்ட்ரக்சர் தே ஆல் டெட். யாரெல்லாம் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இருந்தாங்களோ அவங்களாம் மட்டும்தான் உயிரோட தப்பிச்சிருப்பாங்க. ஸோ வந்து தப்பிச்சவங்களாம் என்ன ஆகுமானா, ஏலியன் வந்து ஒரு யூனிவர்சல் டெலிவிஷன் ஷோ, அதில் வந்து இப்போ இவங்க எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்க ஒப்பீனியன், அவங்களுடைய சாய்ஸ், அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னா பண்ணலாம். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா அவங்க வந்து சர்ஃபேஸ்லேயே வந்து சுற்றிட்டு இருக்கலாம், ஃபுட்டு இல்லாமல் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் அவங்க பாட்டு சர்ஃபேஸில் பாட்டுன்னு இருக்கலாம். பட் சர்ஃபேஸில் ஒன்றுமே இருக்காது, லிவிங் திங்ஸ் வாழ்கிற மாதிரி. அவங்க வந்து அந்த கேமில் பார்ட்டிசிபேட் நினச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு டஞ்சனுக்குள்ளே வரணும். அவங்க வந்தாங்கன்னா ஒரு கேம் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஹீரோ காலும் போவோம், கூட வந்து அந்த கேட்டும் போவோம். ஸோ கேட் என்ட்ரு நினைப்பாங்க. கேட் வந்து ஒரு க்ராலர், ஒரு பிளேயராக வந்து கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அவனே வந்து பிரின்சஸ் டோனட். மெயின் திங், நீங்கள் ஒரு கேட்டில் வராந்தீங்கன்னா அந்த கேட்டோட ஐ டோன்ட் கேர் அந்த ஒரு ஹாரா அந்த ஒரு மூடு இருக்கும்ல, அதெல்லாம் உங்களுக்கு மேலே பிடிக்குன்னா இந்த புக்கில் வந்து யூ வில் லைக் தட் புக். ஏன்னா அந்த கேட் வந்து ஈக்குவலி மெயின் கேரக்டர் ஆஸ் கால் ஹூஸ் இந்த புக் டைட்டில் இட்செல்ஃப். அண்ட் ஓவரால் அந்த புக்கோட மூட் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டான புக். லைக் இது ஏன் இப்போ இவ்வளோ சென்சேஷனாக நிறைய பேர் இதுக்கு ரீடர்ஸ் வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் எவர் புக் தட் ஃபெல்ட் லைக் அ டிவி ஷோ தட் யூ கேன் பிஞ்ச் வாட்ச். அது ஒரு பேஸ் ஆகக்கூடும். ஏன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் புக் முடிஞ்சிருச்சு, அந்த எண்டிங்கை எப்படி பார்த்தா ஒரு பெரிய எண்டிங், ஒரு புக்கோட க்ளோஷர் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் சீரிஸ் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ செகண்ட் எபிசோட், தேர்ட் எபிசோட் அந்த புக்ஸ் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. நான் இன்னும் சீக்வல்ஸ்லாம் படிக்கல, பட் சீக்வல்ஸ்லாம் எனக்கு ஈஸியாக நெக்ஸ்ட் சீக்வலுக்கு நான் இப்போயே ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது. லைக் ஃபர்ஸ்ட் புக் இப்போ தான் முடிச்சோம், கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் மாதிரி ஃபீல் ஆகலை. அந்த மாதிரி நிறைய பேரும் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பிஞ்ச் worthy-ஆன ஒரு புக்காக இருக்குது. I never felt like a book like that before. And so it was ரொம்ப fast paced, like you don't feel like reading it. அதுக்கப்புறம் இதில் வந்து மெயின் திங்
நான் வந்து எதனால் என்ன ஆடியோ புக்ஸோடைய ஒரு இதுவே மாற்றிச்சுன்னா, இந்த ஆடியோ புக் நெரேட்டர் தான் இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட் நெரேட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து 2 திங் இருக்குது சொன்னேன். நான் ஃபன்னியாகவும் சொன்னேன், ஆடியோ புக்ஸ்னு சொன்னேன். ஏன்னா 2மே முக்கியம் தான். பிகாஸ் அந்த ஃபனி டெலிவரிஸ், அந்த விட்ஸை வந்து அவன் பண்ணும்போது, அந்த நெரேட்டர் வந்து பண்ணப்போ அது சீரியஸ்லி ஈஸி டு செல் ஆரம்பிச்சு. நானே படிச்சிருந்தேன், எனக்கு அந்த சில ஜோக்கெலாம் ஆக்சுவலாக ஃபனியாக இருந்திருக்குமான்னு தெரில. பட் அந்த நெரேட்டர் வந்து அந்த கேட்டுக்கும் வந்து நெரேட் பண்ணுவான். ஸோ அதுக்கு ஒரு வித்தியாசமான வாய்ஸ், கார்லுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரஸ்டி மேல் வாய்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி இப்போது லைக் ரைன் ரெனால்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு ஆக்ஷன் மூவிலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு விட்டு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக ஃபீல் ஆகும். ஸோ அந்த நெரேட்டரால் தான் இந்த புக் வந்து நான் உடனே போய் இது பண்ணினேன். ஆடியோ புக் இந்த மாதிரி இருக்கிறதே நல்ல ஆடியோ புக். ஸோ ஆடியோ புக் வந்து நான் இதுக்கு நான் ஃபிக்ஷன் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபிக்ஷன் ஆடியோ புக் அதுவும் எல்லோரும் வந்து அந்த நெரேட்டர் வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணியிருக்கான்னு சொன்ன பிறகு ஸோ அதை செக் அவுட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் போனேன். அண்ட் ஐ ஹேட் எ வெரி குட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒன்லி ஃபார் திஸ் புக் மட்டும் நான் எல்லோரும் சொல்கிறது என்னதுன்னா, நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் புக்கை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா டெக்ஸ்ட் புக் எடிஷனை விட ஜஸ்ட் கோ ஃபார் தி ஆடியோ புக் அண்ட் யூ வில் ஹேவ் எ குட் டைம். ஏன்னா அந்த நெரேட்டர் வந்து அவ்வளோ நெரேட்டர் சவுண்ட் இன்ஜினியரிங் யாராக இருந்தாலும் ஸோ they did a very good job with this book. And overall இந்த புக்கோடைய ஒரு தீம் அந்த மாதிரி இது நிறைய ஆக்சுவல் தீம்ஸை பற்றி பேசும். லைக் ஒரு கார்ப்பரேட் டிவி ஷோஸில் இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிற அதே மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஏலியன் யூனிவர்சல் லெவலில். இங்கே வந்து ஸ்ட்ரைட் வில்லன்ஸ் அந்த மாதிரிலாம் யாருமே இல்லை. ஏன்னா இவங்க வந்து காப்ளின்ஸை க்ரஷ் பண்ணி இன்னும் போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பாஸஸ்லாம் வருவாங்க அவங்க போகிற ஒரு லெவலில். பட் அந்த பாஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவல் வில்லன் கிடையாது. அவங்களும் இவங்க எப்படி வந்து இங்கே ஸ்டக் ஆகிருக்காங்களோ இந்த ஒரு பெரிய கேமில், அந்த மாதிரி அவங்களும் வந்து ஸ்டக் ஆகிருக்காங்க. அவங்க பில்டிங்கோட வந்து இவங்க இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஹியூமன்ஸ், அவங்க வந்து மொத்தமாக வேறு ரேஸாக இருப்பாங்க. ஸோ ஹியூமன்ஸை ஒரு காப்ளினாக சேஞ்ச் பண்ணி இல்லை ஒரு மிருகமாக சேஞ்ச் பண்ணி ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்கோம். அந்த மாதிரிலாம் வில்லன்ஸ். ஸோ நம்ம க்ராலர்ஸை விட வில்லன்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ட்ராஜடி மாதிரி இருக்கும். ஸோ பட் நம்ம ஹீரோவோ அது வந்து ஒரு அவனோட கேரக்டராகவும் நல்லாயிருக்கும். இதிலிருந்து மாதிரி அவன் வந்து ஆக்சுவல் யார் அவங்கள தான் இப்போ வந்து அவனோட மெயின் இதுவே வந்து அந்த மெயின் கார்ப்பரேட் மெயின் ஏலியன்ஸ் ஸ்பீஷிஸ் இருக்காங்களே அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற அந்த ஒரு மோட்டிவும் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் ஹியூமனிட்டியோடைய அந்த குட் அண்ட் பேட் ஈவில் சைடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க நிறைய இடத்துல, சின்ன சின்ன இடத்துல. லைக் அந்த சர்வைவலுக்காக ஹியூமன்ஸ் எந்த அளவுக்கு போவாங்க, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க, ஸ்டில் அவங்களோட குட் பார்ட் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோரேஷன் அங்கங்கே நடக்கும். பட் இதெல்லாம் லைக் டு த ஃபேஸ் ஸ்ட்ரைட் அந்த மாதிரி இருக்காது. அதெல்லாம் ஒரு ஜோக், அந்த ஒரு காமெடி இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் அந்த மாதிரி இதில் வந்து இது போயிடும். நம்ம வந்து லைட்டாக கவனிச்சாவே தெரியும் அதெல்லாம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் எண்டிங் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு க்ளோஷரான எண்டிங் இல்லை. மேபி நிறைய பேருன்னு சொல்லுது ஒரு செகண்ட் புக் படித்து ஒரு க்ளோஷர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மேபி அதை ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். பட் இப்போ இது ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் சீரிஸ் பார்த்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. அண்ட் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து சீக்வல் பொட்டென்ஷியல் ஆக்சுவலாக ரொம்பவே இருக்குது. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் புக்குக்கே வந்து ஒரு ஸ்பாய்லர் என்னென்னா இப்போ முடியும் போது நெக்ஸ்ட் லெவலில் அவங்க போகும்போது இப்போ ஒரு ஆப்ஷன் மாதிரி வருமா க்ளாரஸ்க்கு. மேபி அவங்க வந்து அவங்க ஸ்பீசிஸை சேஞ்ச் பண்ண நினச்சாங்கன்னா அவங்க மாற்றிக்கலாம். லைக் ஹியூமனாக இருக்கிறதே ஒரு கொஷனபிள் திங்காக இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் அவங்க போகிற ரவுண்ட்லாம் வந்து நடக்க போகிற அவங்களுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ்க்கு வந்து அவங்க ஹியூமனாக இருக்கிறத விட வேறு ஸ்பீஷியாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அட்வைஸ்லாம் தராங்க. இந்த சீக்வல்ஸில் வந்து கால் வந்து ஹியூமனாக இருப்பானா இல்லை வேறு ஏதாவது ஸ்பீஷியாக இருப்பானான்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலி ஐடியா இல்லை. பட் ஹியூமனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பட் பிரின்சஸ் ஜோனட் ஷீ இஸ் நாட் கோனா சேஞ்ச். அவன் வந்து காலை வந்து கேட்டால் மாற சொல்லி கேட்டுட்ருப்பாள். ஸோ ஆக்சுவலாக அந்த கேட் தான் மெயின் ஃபன்னியஸ்ட் கேரக்டரு. ப்ரோக்ரெசிவ் ப்ளாட் வந்து இதில் எப்படி போனால் நீங்கள் வீடியோ கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு ப்ளாட் வந்து லைக் நியூ எக்யூப்மெண்ட்ஸ், நியூ ஸ்கில் செட்ஸ் வரும். அதுக்கப்புறமா ஒரு பாஸ் ஃபைட், அந்த நியூ கோ டு அனதர் லெவல். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ கேம் நீங்கள் வரைக்கும் 2-3 ஆர்பிஜி வீடியோ கேம் இருந்தீங்கன்னா இந்த ப்ளாட் ஸ்ட்ரக்சர், அந்த ப்ளாட்டோட ப்ரோக்ரஷன் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஆல்ரெடி இங்கே பார்த்த மாதிரி இருக்கும். இந்த புக்குக்கு அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் இதே வந்து எல்லா சீக்வல்ஸ்லையும் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வில் ஃபீல் லைக். பட் ஐ திங்க் they're not doing that because ஏன்னா அந்த நெக்ஸ்ட் லெவலில் வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. லைக் இப்போ நான் சொன்ன மாதிரி சேத்து லெவலில் 13 லெவல் வரைக்கும் யாருமே கிராஸ் பண்ணதே இல்லை. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது இந்த புக்கு I'm genuinely excited. So yeah, that's it. If you're going to try this book, try the audio book. I will 100% recommend that. And yeah, god damn it, Donut.